வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கொத்தமல்லி இலை பொடி. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 கட்டு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அதாவது கொத்தமல்லி இலை நம்ம வந்து கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி உள்ளது ஒரு புடி, அதாவது வந்து ஒரு புடிக்க புடி இருக்கிற மாதிரி கட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கட்டை தான் நான் 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ மார்க்கெட்ல கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் போது நாம இதை மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். கொத்தமல்லியை எடுத்து அந்த வேரெல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி வெட்டி நல்லா அலசி துண்டுல காய போட்டிருக்கேன். ஃபேன்ல மட்டும்தான், வெயில்ல போடக்கூடாது. எதுக்காகனா ஈரம் இருந்ததுன்னா சட்னி மாதிரி ஆயிடும். அதனால கைகள்ல தொட்டா ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ஆறி இருந்தது அப்படின்னா நமக்கு பொடி வந்து சூப்பரா வரும். இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க அல்லது கடாயை வச்சுக்கோங்க, அது உங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கோ. நல்லெண்ணெய் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இந்த நல்லெண்ணெயில நான் என்ன பண்ணியிருக்கேன் 50 கிராம் அளவுக்கு வெள்ளை குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு சில பேர் இதுல கடலப்பருப்பு எல்லாம் போடுவாங்க, அது அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. நான் வந்து வெள்ளை குண்டு உளுந்து மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த வெள்ளை குண்டு உளுந்து என்ன பண்ணணும், லைட்டா பொன்னிறமா வறுக்கும் போதே காஞ்ச மிளகாய், இது 3 கட்டு இல்லையா, நான் என்ன பண்ணியிருக்கேன் 10 மிளகாய் காஞ்ச மிளகாவை நான் எடுத்து இதுல போட்டு வறுக்கிறேன். உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆயில்ல போட்டு ஃப்ரை ஆன பிறகு நீங்க வந்து உளுந்த போடுங்க. பெருங்காய கட்டி இல்லை தூள் தான் இருக்கு அப்படின்னா நான் கடைசியா தூள் தான் ஆட் பண்ணுவேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வெள்ளை குண்டு உளுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையா வறுக்கணும். இதுல ஒரு சின்ன பிஞ்சு வந்து அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க புளி சேர்த்துக்கங்க. புளி வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், புளி சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டுங்கிறதுக்காக நான் புளி சேர்த்துருக்கேன். இந்த புளியையும் சேர்த்து நீங்க சூடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புளி வந்து சூடாகும் போது நல்ல கிறிஸ்மஸ் ஆகிற மாதிரி ஆகும். அதன் பிறகு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அந்த பேன்ல மறுபடியும் என்ன பண்ணுங்க, லைட்டா மிதமான சூடு வச்சு இந்த கொத்தமல்லி எடுத்து அலசி ஆற வச்ச கொத்தமல்லி நான் இப்ப போட்டுட்டேன். கைகள்ல காட்டின ஒரு சொட்டு கூட தண்ணியே கிடையாது. இந்த மாதிரி ஆன பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சூடான பேன்ல போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க உப்பு சேர்த்துக்காங்க. இந்த உப்பு வந்து நீங்க மொத்தத்துக்கும் சேர்த்துக்காங்க, பருப்பு பிளஸ் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, காஞ்ச மிளகாய் தான் சேர்க்கணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு வதக்குங்க. வதக்கும் போது உங்களுக்கு சுத்தமா தண்ணியே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பேன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமா தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், எடுத்து அலசி ஆற வச்சு ஃபேன் காத்து ஆற வச்சு போட்டிருக்கேன். வெயில் எல்லாம் காய வைக்க கூடாது. இப்போ இதை மாதிரி வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும், இந்த வறுத்து ஆற வச்சோம் இல்லையா, இப்போ வந்து உளுந்து அதை வந்து மிக்சியில ஃபர்ஸ்ட் ஒன்னும் பாதியமா ஓட்டுங்க. ஒன்னும் பாதியமா ஓட்டின பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இப்போ நான் வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டை நான் உங்களை போட சொல்லிட்டேன். நீங்க சால்ட் போட்டுக்கங்க. போட்டுட்டு இதை ஒரு பெரட்டு இதுவும் நல்லா ஆறணும். மெயின் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, பருப்பையும் ஆறணும். இந்த கொத்தமல்லி வதக்கினதும் நல்லா ஆறுனாதான் உங்களுக்கு அந்த ஈரப்பசை அப்படிங்கிறது இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சப்போஸ் இந்த ஈரத்தோட அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இதாயிடும். இப்போ நான் மிக்சியில குறகுறப்பா ஒன்னும் பாதியமா பருப்பு காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். புளியையும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நீங்க எடுத்து அலாசு வச்சு இந்த நம்ம சூடு பண்ணி வச்சோம் இல்லையா கொத்தமல்லி, மொத்தத்தையும் இதுல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்கள்ட்ட மிக்சி எப்படி இருக்கோ, இப்ப நான் இது வந்து ஒரு மாசத்துக்கு வர்ற மாதிரி உள்ளதுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 பேர் தான் இருக்கீங்க, ஒரு வாரத்துக்கு வந்தா போதும் அப்படின்னா 2 கட்டு போட்டுக்காங்க, இல்ல 1 கட்டு போட்டுக்காங்க. நான் இப்போ இதுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊத்தாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க திருக்கி கிளறி விட்டு நீங்க பவுடர் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மிக்சியில இருந்து கட்டியா வர்ற மாதிரி வரும். இந்த கொத்தமல்லி இலை பொடி வந்து ஃபர்ஸ்ட் நாள் நீங்க அரைச்ச அன்னைக்கு, இப்போ இன்னைக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு லைட்டா உருண்டையுமா இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர உதிரா பவுடர் மாதிரி வராது. காரணம் என்னன்னா நம்ம பருப்பு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம், கொத்தமல்லியும் கொஞ்சம் பச்சை தன்மை இருக்கிறது. இப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தயிர் சாதத்தோட சாப்பிடலாம். அடுத்தது வந்து வெறும் சாதத்துல நல்லெண்ணெயை ஊற்றி இதையும் போட்டு சாப்பிடலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொத்தமல்லி,
அதாவது முழு தனியா பவுடர் அப்படிங்கிற பொடியையும் நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்க, இதையும் பார்த்து உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த பொடி வந்து நீங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா டப்பால 1 மாசம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா கெடாது. நீங்க செஞ்சு பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.